முற்றிலுமான ஒரு பொய் குற்றச்சாட்டை அவங்க வச்சிருக்காங்க. எங்களுக்கு வருத்தமே என்ன அப்படின்னா, இது ஒரு தன்னெழுச்சியான மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதை அவங்க என்ன நடந்துச்சோ அந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் பரவாயில்ல. அவங்க போய் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக முறைப்படி இந்த போராட்டம் நடக்கல, நாங்க அவங்க மைக்க புடுங்கிட்டு அனுப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்ப இங்க இருக்கக்கூடியதுல நீங்க அந்த வீடியோவை இங்க இருந்து போற வீடியோஸ் நிறைய காணொலிகள் இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்துக்கும் எவிடன்ஸோட இருக்கு. சோ ஒருபோதும் இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் அவங்க மைக்க புடிக்கிட்டு நீங்க போங்க அப்படின்றதா சொல்ல. அந்த காணொலி போட்டா கூட எங்களோட தோழர் அவங்க போகும்போது கூட கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, இப்ராஹிம் தோழர் நீங்க வாங்க, ஏன் போறீங்க அப்படின்னு அந்த காணொலியில இருக்கு, நீங்க வாங்கன்னு. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்க பேசினது சில முரண்கள் கருத்துக்கள் இருந்தனால இளைஞர்கள் மாணவர்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கு எதிர்வினை வச்சாங்க. அப்ப வைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், உடனடியாக முழக்கங்களை போட்டு, ஏன்னா ரெண்டு இடத்துலயும் சாதப்படுத்தணும் அப்படின்றதுக்காக முழக்கங்களை போட்ட பிறகு அப்புறம் நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர் மேல ஏறி தெளிவான இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் படுத்துறாங்க. இங்க என்ன பிரச்சனை இருக்கா, நம்ம ஜனநாயக முறைப்படி அவங்க பேசுறது என்ன வேண்டாலும் நம்ம பேசட்டும், நம்ம கேட்போம், அவங்கள வெயிட் பண்ண சொல்லி நம்ம கொடுக்கறதுக்குள்ள அவங்க வெளியில போயிட்டு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பலதரப்புப்பட்ட நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தோழர்கள் வந்துட்டாங்க, மத்த டிஎம்கே இப்படி எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க, அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க. நாங்க சொல்றது என்னன்னா, டிவிகே கட்சிக்காரங்க வாங்கன்னு தான் கூப்பிடுறோம். டிவிகே கட்சிக்காரங்க, அமைச்சர்களே, டிவிகே கட்சியோட மத்த தோழர்கள் எல்லாருமே நீங்களும் ஆதரவு தாங்க, இந்த போராட்டத்தை நீங்களும் எங்க கூட இணைஞ்சு நில்லுங்க. நம்ம ஏன்னா இந்த போராட்டத்தோட கோரிக்கையில தானே உங்களோட கொள்கையும் இருக்கு. சோ நீங்களும் நீட்டுக்கு எதிரான இருக்குன்னு அறிக்கை விடுறீங்க. அறிக்கையை மட்டும் விடாம எப்படி களத்துல நின்று எங்க கூட நின்று நீங்களும் போராடுங்க, இதோட வெற்றியை சேர்ந்து பெறுவோம் அப்படின்றது தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அதை தான் இங்க அழைப்பாவும் நம்ம கொடுக்கிறோம்.